நிறைய மதர்ஸ் தக்கா ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் பிளானிங்க்கும் ஓவர் திங்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கிறது தான். பிளானிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி அதுக்கான ஆக்ஷனை எடுப்போம். ஆனால் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், பிளான் பண்ணிகிட்டே இருப்போம், கெட்டிங் ரெடி டு கெட் ரெடி அப்படிங்கிற அந்த ஃபேஸ்லேயே இருப்போம். நான் வந்து இந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு அடுத்து ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன், இல்லை இந்த யூடியூப் சேனலை லான்ச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து என் மேலே ஒரு செல்ஃப் டவுட்லேயே இருப்பேன். அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டேன். தென் தட் மீன்ஸ் இட் இஸ் ஓவர் திங்கிங். இட் இஸ் கால்ட் அனாலிசிஸ் paralysis. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த அனாலிசிஸ் பேராலிசிஸில் காட்டப் ஆயிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ திஸ் ஒன் டிப். ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, 1 வீக் ஒரு 1 மந்த் அந்த மாதிரி. அது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எவ்வளவா இருந்தாலும் நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ரிங் லைட் வாங்கிட்டு நான் வந்து யூடியூப் வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தாட் இல்லாமல் 1 மந்த்துக்குள்ளே என்ன ப்ரிப்பரேஷன் நடக்குதோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐ எம் ஜம்பிங் இன்டு ஆக்ஷன் அப்படின்னு ஒரு commitment, give it to yourself, start acting right away.